இப்போ நான் வெளில வருவேன், என்ன வெளியே வர விட மாட்டீங்க. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. நான் வரேன்னு சொல்லும் போது பேரிகேட் போட்டு மூடுறீங்க. இது என்னங்க நியாயம் அப்படின்னு ஒருத்தர் உள்ளே உட்காந்து நீங்க சொல்ற டைலாக் எல்லாம் கேட்கும்போது சினிமா டைலாக்கா இருக்குதே. இது சினிமா டைலாக்காங்க இது. ஒருத்தர் ஃபீல் பண்ணி பேசுறாருங்க. ஓ, சினிமால இருக்கவர் ஃபீல் பண்ணி பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. டிவிகே தலைவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல பிரச்சாரம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. இப்ப என்ன திடீர்னு என்ன பண்ணிட்டாங்களா, பள்ளம் எதுக்கு தோன்றீங்க நாங்க வரும்பொழுது. அவருக்கு தெரியல பாருங்க அரசியல்னா பள்ளம் தோண்டுவாங்கன்னு. என்ன பண்ணோ சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க. சீமான் அவர்கள் சொல்றாரு, 15 வருஷமா இப்படித்தானையா என்னைய போட்டு படுத்துறீங்க, இப்ப என் தம்பி விஜய் அவர்களையும் இப்படித்தான் படுத்துறீங்க, கூட்டம் சேராத இடத்துல எல்லாம் என்னைய கூப்பிட்டு பேச சொல்றீங்க. ஒண்ணு, இவர் நிக்கிற இடத்துல கூட்டம் சேரலையா, இல்ல கூட்டம் சேராத இடத்துல இவர் கொடுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆதங்கத்தை வெளியே. இது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? எங்க பக்கத்து இலைக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஏன் இலைக்கு ஊத்துங்க. எனக்கும் மாசு வருது, இப்ப அவருக்கும் மாசு வருது, எனக்கு வந்த மாதிரி தடுக்கிறீங்க அப்படி. ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இன்னைக்கு காலையில தாவேகா தலைவர் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரியை போய், என்னதாயா உங்களுக்கு பஞ்சாயத்து, ஏயா வந்து இப்படி படுத்துறீங்க, ஒரு பர்மிஷனை தான் கொடுத்தா என்ன அப்படின்னு வந்து மாநகராட்சி தரப்பு என்ன சொல்லிட்டாங்க, அதுக்காகலாம் நாங்க தோண்டலங்க, அங்க ப்ராப்ளம் அதனால தோண்டிட்டோம்.